மார்க்கு 11:12 ஒரு சில வசனங்கள். மறுநாளிலே அவர்கள் பெத்தனியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அந்த அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலையில்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அது அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து 21 வசனம் அதிலே பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். போதும். இந்த பகுதியை தான் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக. இதே பகுதியை நாம் மத்தேயு 21 அதிகாரத்திலே 17 வசனங்களிலிருந்து நாம் வாசிக்க முடியும். இந்த வேத வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு பிரயாணம் என்ற பெத்தானியா என்ற கிராமத்திலிருந்து புறப்பட்டு ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு நேராக அவர் நடந்து போகும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. பசி எடுக்கும் பொழுது அந்த தூரத்தில் பார்த்தா ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய பெயர் என்ன? அத்தி மரம். அத்தி மரத்தை பார்த்தா அந்த மரம் பார்த்தா நல்ல இலைகள் அதிகமாக அதில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர் கிட்ட போய் அதில் எதாகிலும் அகப்படுமா, எதாகிலும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமா, பழங்களோ அல்லது காயாக கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்? ஆண்டவர் அதை கவனித்து பார்க்கும் பொழுது அதில் எதுவும் இல்லை என்று ஆண்டவர் அதை கவனித்த உடனே அதை சபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் அங்கே பேதுரு 21 வசனத்தில் சொல்லுகிறார். நீர் சபித்த அந்த மரம் என்னாச்சுங்களா? பட்டு போயிற்று. இந்த செய்தியை கூட சேர்ந்து கவனிங்க, சிந்தனைகளை சிதறடிக்காதீங்க. நிச்சயமாகவே இது நிமித்தமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே ஆண்டவர் சபிக்கிற ஒரு மரத்தை பார்த்து, ஒரு மரம் என்ன செய்கிறது? அவர் எதிர்பார்க்கிற காரியம், இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் அந்த மரத்தில் இல்லாததுனாலே அந்த மரத்தை என்ன செய்கிறார்? இனி ஒருவனும் உன்னிடத்தில் வந்து எதையும் என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது என்று ஒரு தண்டனையை என்ன செய்கிறார்? அந்த ஒரு மரத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு விசேஷமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அது அத்திப்பழ காலம் இல்லாமல் இருந்தது என்று பார்க்கிறோம். அது என்ன செய்யலாங்க? அது சீசன் கிடையாது. அந்த மரத்தில் அந்த பழம் வருவதற்கான காலம் இல்லை, அந்த காலம் கிடையாது. அது நம்ம ஊரில் கூட அந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா தர்பூசணி நாம் என்ன செய்வோம்? அதிகமாக நாம் போகிற பிரயாணம் போடுகிற இடங்களிலே இந்த ரோட்டு ஓரத்தில் தான் வச்சுருக்கிறத பார்ப்போம். மாம்பழ சீசன், இப்போ மாம்பழம் அதிகமாக நம்ம பார்க்க முடியும். எந்த சைடு போனாலும் மாம்பழ ஸ்மெல்லாக வரும். அது என்ன ஒரு சீசன் என்று பார்க்கிறோம். நம்ம வீட்டில் கூட அந்த கொய்யா மரம் இருக்குது. அந்த கொய்யா மரம் எல்லா நாட்களிலும் அது என்ன செய்கிறது? பழம் கொடுக்கறது கிடையாது, அந்த கனியை கொடுக்கறது கிடையாது. அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அதே போல தான் இந்த அத்திப்பழமும் ஒரு காலத்தை அது என்ன செய்கிறது? வைத்திருக்கிற மரமும் ஒரு காலத்தை வைத்து அந்த காலத்திலே அது கனி கொடுக்கும்படியாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு காலம் அற்ற, அதாவது கனி கொடுக்கிற காலமற்ற ஒரு சூழ்நிலையில் அந்த வழியாக அவர் போகிறார். இது எதர்ச்சியாக ஒரு நடக்கிற ஒரு சம்பவமாக நீங்களும் நானும் இதை கவனிக்க முடியும். அவர்கள் அந்த வழியாக போகிறதும் வரதுமாக தான் இருக்கிறதே பாருங்க. முன்னாடி கூட ஆண்டவர் அந்த சைடு போயிருக்கலாம், அல்லது ஆண்டவர் இப்படியாக அந்த அநேக பிரயாணங்களை ஆண்டவர் பண்ணும் பொழுது கூட இப்படிப்பட்ட விஷயங்களை ஆண்டவர் அநேகமாக அவர் கண்டிருக்கலாம், அதை அனுபவித்திருக்கலாம். ஆனால் இந்த வேத வசனமானது நமக்கு மிகவும் விசேஷமான ஒரு காரியத்தை உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்தும்படியாக தேவன் இதை எழுதி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இது அத்திமரம் என்று சொல்லும் பொழுது ஏதோ காரியங்கள் நமக்கு என்ன செய்கிறது? நினைவு வருகிறது. ஆண்டவர் இந்த செயலை பார்க்கும் பொழுது அநியாயம் செய்கிறது போல தான் இருக்கும், அநியாயமாக செய்கிறது போல தான் இருக்கும். காலமே இல்லை. அது அத்தி பழங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம் அல்ல, அந்த காய்கள் வரக்கூடிய காலம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இடத்தில் போய் எதிர்பார்த்து ஃபுல்லாக இலையாக என்ன செய்கிறது? இலைகளாக இங்கே இருக்கிறத பார்க்கிறார். பார்த்த ஒன்று தூரத்துலேருந்து பார்ப்பா, என்ன பச்சை பசேல்னு இருக்கிறது பா, ஏதாவது சாப்பிட கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மரம் செய்த தவறா என்று கவனித்து பார்ப்போம். அந்த மரத்தினுடைய தவறு அல்ல,
ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் அந்த மரத்தை என்ன செய்கிறார்? சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன்னிடத்தில் இனிமேல் எவனும் வந்து அதை செய்யக்கூடாது, உன்னிடத்தில் எதுவும் பறித்து புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேரோடு அந்த மரத்தை பட்டு போகும்படியாக செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இதை கவனிக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை அநியாயக்கார், ஆண்டவர் எவ்வளோ நம்ம பேசுகிறோம், எவ்வளோ அன்புள்ளவர் என்று நாம் செய்திகளில் கேட்டிருப்போம். ஆண்டவர் நீதியாய் செய்கிறவர். நாம் வாசித்த சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம், நீதியாய் நியாயந்திருக்கும்படியாக வருகிறவர் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், அவரை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தவர் எப்படி நமக்கு நீதியை கொடுக்க முடியும்? காலமே இல்லை, அந்த நாட்களே கிடையாது. அந்த காலத்தில் போய் நீ என்ன செய்கிற? அங்கே போய் கனியை புசிக்கும்படியாக, கனி இருக்கிறதா என்று பார்க்கும்படியாக நம்ம போய் என்ன செய்கிறோம்? அதை கவனிக்கும் பொழுது இல்லை என்ன சாபம் விட்டுட்டு என்ன செய்கிறோம்? வந்துடுறது போல தான் இயேசு கிறிஸ்து இந்த செயலை செய்கிறதை பார்க்கிறோம். உண்மைதானே? எத்தனை அநியாயமாக இருக்கிறதுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக நீங்களே நானும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆனால் எந்த செயலுமே இயேசு கிறிஸ்து செய்யும் பொழுது ஒரு உதாரணத்தை நமக்கு ஏற்படுத்துவார், ஒரு மாதிரியை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஏற்படுத்துவார். ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சத்திய வேதம் முழுவதுமே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எனக்கும் வேதம் சொல்லுகிறது திருஷ்டாந்தம். அப்படி என்றால் நமக்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். காலம் இல்லாத நேரத்திலேயே நான் எதிர்பார்க்கிறவன், காலங்கள் சமயம் இல்லாத நேரத்திலேயே நான் என்ன செய்கிறேன்? எனக்கு பசியாக இருக்கும் பொழுது நான் அதை எதிர்பார்க்கிறவனாக நான் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். அதற்கு ஒன்று காலம் உண்டு என்று வேதமே சொல்லும், தெய்வம் அதை சொல்லுவார். நட ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை எடுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு காலம், இன்றைக்கு 4 விதமான காலத்தை என்ன செய்கிறோம்? காலகட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்கிறோம். வெயில் காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், இன்னும் பனிக்காலம் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்ட காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பசிபிக் ஓஷனில் பெரிய ஒரு என்ன செய்கிறது? ஒரு பெரிய ஒரு அலையாக 14,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு எழும்பி என்ன செய்கிறதாம்? நம்முடைய பூமியினுடைய கால அந்த அட்டவணையை மாற்றக்கூடிய செயலை செய்யும்படியாக இருக்கிறது என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார். அதற்கு பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? எலினோ ஏதோ அதோட பேர் வைத்திருக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு அபாயம். இன்றைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செய்யுது? மழை வர வேண்டிய காலத்தில் மழை வர்றது கிடையாது, வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்கிறது கிடையாது, குளிர் வருகிற காலத்தில் அது குளிர் அந்த காலங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. காரணம் என்னவென்றால் எல்லாம் நம்ம என்ன செய்ய மாறி போய்விட்டது. இந்த ஒரு செயல் இப்படிப்பட்ட ஒரு அந்த பசிபிக் ஓஷனில் நடக்க போகிற அது நடந்து கொண்டிருக்கிற அந்த காரணத்து நிமித்தமாக எல்லாம் தலைகளாக மாறி போய் விடுவான். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப் போன்ற அந்த நாடுகளிலே ஏறக்குறைய 40 டிகிரிக்கு, நம்ம ஊரில் தான் 40 டிகிரிலாம் வெயில், அங்கெல்லாம் 25-30 கூட தாண்டாது. ஆனால் 40 டிகிரி வெயில் அந்த தேசம் அந்த மக்கள் கண்டார்கள், அனுபவித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால் எல்லாம் சூழ்நிலைகளும் என்ன செய்கிறது? மாறிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் தெய்வம் இந்த காரியத்தை, இந்த ஒரு செயலை ஆண்டவர் செய்யும் பொழுது எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்? எதற்காக ஆண்டவர் இந்த செயலை ஆண்டவர் செய்ய வேண்டும்? ஆண்டவர் எதுவுமே சும்மா செஞ்சுட்டு போறவர் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை, ஒரு அர்த்தத்தை தெய்வம் வைத்திருக்கிறார். நம்முடைய வேதத்தில் கூட இஸ்ரவேலை தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக போனதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. கானானுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக செயல்பட்டதற்கும் அவர்களை நடத்தினதற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரத்தோடு கூட தான் தெய்வம் என்ன செய்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய செயல்கள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும்
நீங்கள் நானும் கவனித்து பார்ப்போம் என்றால், ஆராய்ந்து நாம் கவனிப்போம் என்றால், எல்லாமே என்ன செய்கிறார்? உங்களுக்கு எனக்கும் ஒரு திருஷ்டாந்தமாக ஆண்டவர் தேவன் வைத்திருக்கிறார், ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்லப்படுகிறது, நம்மை சுற்றிலும் எத்தனையோ பரிசுத்தவான்கள், நம்மை சுற்றிலும் நமக்கு முன்பாக ஓடினவர்கள், நம்மை சுற்றிலும் எல்லோரும் என்ன செய்ய நம்ம இருக்கிறார்கள். எல்லாரும் நம்மை சுற்றி இருந்தாலும், நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருந்தாலும், நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறது போல கிறிஸ்துவை நோக்கி நாம் தொடர்ந்து ஓடக்கடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த வேத வசனம் கூட, இந்த செயல் கூட ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒரு உதாரணமாக, ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து நாம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசித்து முடித்த பிறகு 21ஆம் வசனத்தை திரும்பி வாசிங்களே. இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் போகும் பொழுது அந்த மரத்தை சபித்து விட்டு போய் மறுநாள் காலையில் அவர்கள் திரும்பி பிரயாணம் போகும் பொழுது அந்த மரம் பார்த்தா பட்டு போய் கிடக்குது. வேரிலிருந்து, மத்தையில் வாசிக்கிறோம், மத்தைய லூக்கா என்று நினைக்கிறேன், வேரிலிருந்து அந்த மரம் என்ன செய்து விட்டதாம்? பட்டே போய்விட்டது. ஒரே நாளிலே நடந்த சம்பவம் என்று பார்க்கிறோம். ஆகவே பிரயாணம் பண்ணும் பொழுது அங்கே பேதுருவை பார்க்கிறார். ஆண்டவர் செய்ததை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பேதுரு சொல்றார், ஆண்டவரே, நீர் இந்த சபித்த இந்த மரம் என்னாயிற்று? பட்டு போயிற்று என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? விசுவாசத்தை குறித்து அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அங்கே பேதுரு ஆச்சரியமா பார்க்கிறார். அங்கே கூட இருக்கிற சீஷர்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. என்னடா அது அதிசயமா இருக்கு. அவர் 5 பேர் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்ததை நாம் கவனித்திருக்கிறோம். இன்னும் மரித்து போனவர்களை உயிரோடு கூட எழுப்பின அந்த சம்பவங்களை நாம் அவரோடு கூட இருந்து நாம் அனுபவித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இன்னும் அநேக சப்பானிகள், நடக்க முடியாத முடவர்கள் எல்லாரையும் நடக்கும்படியாக செய்ததை நாம் கவனித்திருக்கிறோம். கண் தெரியாதவர் கண் பார்வை கொடுத்ததை நாம் கவனித்திருக்கிறோம். 12 வருடமாக பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு என்ன செய்தார்? அந்த உதிர போக்கை நிறுத்தி அங்கே என்ன செய்த சுகத்தை கொடுத்ததை நான் கவனித்திருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து அவர்களுக்கு என்ன செய்கிறது? இந்த காரியத்தை, இந்த சம்பவத்தை பார்த்தவுடனே ஒரு மரம் என்ன செய்கிறது? பச்சை பசேல்னு முதல் நாள் தான் பார்க்க முடியாது, அத்தனை இலைகளோடு கூட இருந்த அந்த மரம் பட்டு போனதை கவனித்து அவர்கள் என்ன செய்தார்? ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து பதில் தருகிறார். அப்படின்னு ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு என்ன செய்யல, பெருமையாக ஆண்டவர் நடந்து போகாதபடி ஆண்டவர் சொல்லுகிறார், இதை காட்டிலும் நீங்கள் அநேக காரியங்களை, இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய காரியங்களை உங்களாலும் செய்ய முடியும் என்பதை இயேசு சொல்லுகிறார். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக, சிறிய கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சம்பவத்தை அப்படியே ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். சீஷர்களுடைய கேள்வியாக ஆண்டவர் அந்த கேள்விகளை அவர்கள் கேட்காமல் எப்படி ஆயிற்று என்று ஆச்சரியப்படுகிறவர்களை என்ன செய்கிறார்கள்? நான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, நான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா என்ற சீஷர்களுடைய எண்ணம், சீஷர்களுடைய கூட இருக்கிறவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், நான் இந்த மாதிரி மரத்தை என்ன செய்யலாமா, நான் பட்டு போகும்படியாக செய்துவிட முடியுமா? அல்லது அங்கே பார்க்கிறோம், உங்களுடைய சீஷர்களாலே இந்த பிசாசு துரத்த முடியவில்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர்களை திட்டி என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று சொல்லி அவர் இன்னும் அநேக வல்லமைகளை ஆண்டவர் கொடுக்கிற சம்பவத்தை நான் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து செய்கிறது போல செய்யணும் என்ற ஆசை. ஆனால் இயேசு சொல்றார், நான் செய்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நீங்கள் செய்வீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாக, கடுகளவு விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இதை செய்வீர்கள், நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எதை தன் இருதயத்திலே வைத்தவராக, எதை தன்னுடைய இருதயத்திலே சிந்தித்தவராக, ஒரு மரத்தை பார்த்து சும்மா போயிட்டு இருக்கிற நாயை சூ சொல்றது போல, சும்மா இருக்கிற நாயை சூ சொல்றது போல ஆண்டவர் அந்த மரத்தை பட்டு போகும்படியாக செய்தார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதோடு நிறுத்திவிடாமல் அதை சுவிசேஷங்களிலே பதிவும் பண்ணுகிறார். உண்மைதானே? 3 சுவிசேஷத்தில் இதில் வாசிக்கலாம், யோவானை தவிர்த்து 3 சுவிசேஷத்திலும் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? அங்கே அவர் வழியாக
பிரயாணம் எருசலேமுக்கு அவர் பிரயாணம் பண்ணி போகும் பொழுது, எங்கே பெத்தானியான்ற ஒரு கிராமத்திலிருந்து அவர் பிரயாணம் பண்ணி போகும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த மரத்தை பார்க்கிறார், இலைகள் அழகாக இருக்கிறது. கிட்ட போய் பார்த்த ஒரு கனிகளையும் காணும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? சபிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். சபித்த உடனே அந்த மரம் என்ன செய்தது? அவர்கள் எருசலேமில் போய் எல்லாவற்றும் செய்துவிட்டு திரும்பி அவர்கள் வரும் பொழுது என்ன செய்கிறார்கள்? திரும்பி அவர்கள் வரும் பொழுது பேதுரு அதை பார்க்கிறார். ஐயோ, பட்டு போயிடுச்சு என்று அவர் ஆச்சரியப்பட்டபடினால சொல்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் எதை செய்தாலும் அது நடக்கும், நீங்கள் எதை சொன்னாலும் அது நடக்கும். இன்றைக்கு நாம் கேட்கிற சுவிசேஷம், நாம் கேட்கிற செய்திகள் எல்லாம் இந்த வசனத்தை பார்த்து நாம் கவனிக்கும் பொழுது நம்மால் விசுவாசம் உள்ளவர்களாக எதையும் செய்ய முடியும் என்பதற்காக இந்த பகுதி என்ன செய்வார்கள்? உதாரணமாக வைப்பார்கள். அதுதான் சொல்ல, கடுகளவு விசுவாசம் உள்ளவர்களாகி அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் என்ன செய்யும்? அந்த மலை அங்கிருந்து பெயர்ந்து போய்விடும். இப்படித்தான் உங்களுக்கு எனக்கும் என்ன செய்கிறார்? சொல்லிக் கொடுக்க. இயேசுவும் அதுதான் சொன்னார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி செய்தார்? எப்படி அப்படி எதற்காக சீஷர்களுக்கு பதில் சொன்னார் என்றால், அவருடைய இருதயத்தில் நானும் அவ்விதமான செயல்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது என்று பார்க்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், பேதுருவுக்கு, அதாவது சீஷர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இது ஏன், இது எப்படி நடக்கும்? இந்த பட்டு போகிற அனுபவம் திடீரென்று எப்படி நடக்கும்? நீ விசுவாசம் உள்ளவனாய் நீ எதை செய்தாலும், முழுமையான விசுவாசத்தோடு நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? செய்வார் என்ற விஷயத்தை தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிற சொல்லி போகிறதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையான அர்த்தம், உண்மையான ஒரு செயல் அல்லது இதனுடைய பின்னணி கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் தெரியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இதை ஏன் செய்தார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர்கள் வெளிப்படையாக தம்முடைய சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லலை. காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு அது தேவையில்லை. அவர்களுக்கு தேவை விசுவாசம். அவர்களுக்கு தேவை சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக, தம்மை குறித்து உபதேசம் பண்ணுவதற்கான ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இந்த வேத வசனம், இந்த சம்பவம் கிறிஸ்துவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே நடக்கிற ஒரு சம்பவம் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. அத்திமரம் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் அத்திமரத்தை எதற்கு, எந்த ஜனத்திற்கு ஒப்பிடுவார்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனத்திற்கு. இஸ்ரவேலுடைய செயல் எப்படியாக இருக்க போகிறது என்பதை தெய்வம் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் என்னமாக போகிறார்கள், இஸ்ரவேல் எப்படியாக மாற்றப்பட போகிறார்கள் என்கிறதை இயேசு கிறிஸ்து தன் இருதயத்திலே எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ, அந்த ஏமாற்றத்தை அடைய போகிற அதன் நிழலாக, அதன் மாதிரியாக கிறிஸ்து என்ன செய்கிறார்? இந்த வசனத்திலே அந்த மரம் பட்டு போகும்படியாக செய்தார். கனி கொடுக்காத காலத்திலே எதிர்பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கனி கொடுக்கிற காலம் அல்ல அது, ஆனாலும் அவர் எதிர்பார்ப்பார். அவருடைய எதிர்பார்ப்பு நீங்களும் நானும் காலத்துக்கு ஏற்றபடி, சமயத்துக்கு ஏற்றபடி கிரியை செய்கிறவர்களாகவோ, சமயத்துக்கு ஏற்றபடி நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகிற அந்த வழியை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாகவோ இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலும் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரே நிலையிலே காணப்பட வேண்டும் என்பதை தெய்வம் எதிர்பார்க்கிறார். நான் இப்படியே சொல்லிட்டு நான் முடிக்கல. நம்ம அநேக இஸ்ரவேல் கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை கவனித்து பார்க்கும் பொழுது அதான் சொல்றேன், கனி கொடுக்கக்கூடிய காலம் அல்லாத காலத்தில் எதிர்பார்த்த அந்த அத்தி மரத்தை பட்டு போக செய்தார் என்றால், காலம் கொடுக்கப்பட்டும் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் வீணடிக்கிறவர்களுக்கு என்ன ஆகும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அத்திமரம் பட்டு போய் விட்டது. அந்த சீஷர்கள் கேட்கிறாங்க, ஐயா எப்படி ஆண்டவர் இது ஆனது? நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நிச்சயமாக நடக்கும் என்று பேதுருவினிடத்தில் சொல்லிவிட்டு தன் இருதயத்தில் மனம் என்ன செய்கிறார்? நொந்தவனாக, மனம்
நொந்தவனாக இயேசு கிறிஸ்து போகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எது தெரியுங்களா? இந்த வசனம், இந்த பகுதி நடப்பதற்கு முன்பாக நடந்த சம்பவம் எது தெரியுங்களா? மார்க்கு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்களேன். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகனுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தியானாவுக்கு போய் இங்கே வாசிக்கிறோம். சம்பவங்களை நீங்கள் வீட்டில் சென்று லூக்காவிலும் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனங்களிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இதை குறித்து நாம் கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலும், இயேசு கிறிஸ்து ராஜாவாக அந்த கழுதையின் மேல் என்ன செய்கிறார்? பவனி வருகிறது நாம் கவனிக்கிறோம். இந்த அத்திமரம் அந்த பட்டு போகிற அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? கழுதையின் மேலே அவர் என்ன செய்கிறார்? பவனி வருகிறார். எங்கே வருகிறார்? இஸ்ரவேலுக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக அவர் என்ன செய்கிறார்? பவனி வருகிறார். அங்கே முன்னடப்போர் பின்னடப்போர் எல்லாம் தங்களுடைய வஸ்திரங்களை போட்டு மரக்கிளைகளை கீழே போட்டு அவருக்கு என்ன செய்ய நடந்து வருகிறார்கள். உன்னதத்திலிருந்து வருகிற தேவனுக்கு ஓசன்னா என்று சொல்லி தேவனை பாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வேத பகுதி அந்த சம்பவம் நடந்த பிறகு இயேசு கிறிஸ்து அந்த வாசல் அருகே, எருசலேமின் வாசல் அருகே வந்த பொழுது இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுது என்று சொல்லப்படுகிறது. எங்கே வாசிக்கிறோம்? அது லூக்கா 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். போதும். இதுதாங்க அந்த அத்தி மரத்துக்கு நடந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து அத்திமரத்தின் அண்டை, அதாவது எருசலேமுக்கு அண்டையாக கிறிஸ்து என்ன செய்கிற? பவனி வருகிறார். என்னவாக? ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு எருசலேமை நோக்கி இயேசு கிறிஸ்து பவனி வருகிறதை நாம் கவனிக்கிறோம். அதே போலவே அந்த அத்திமரத்தையும் கூட இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அதாவது பசியோடு கூட அந்த தூரத்தில் இருக்கிற அந்த மரத்தை பார்த்து எத்தனை அழகாக இருக்கிறது
எத்தனை அருமையாக இருக்கிறது, எனக்கு புசிக்கும்படியாக ஏதாவது இங்கே கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே போய் நிற்கிறார். ஆனால் அந்த அத்திமரம் அவர் என்ன செய்து விட்டதுங்க? ஏமாற்றி விட்டது. ஒருவேளை அந்த அத்திமரத்தினுடைய சுபாவம் அதுவாக இருக்கலாம். அந்த அத்திமரத்தினுடைய சுபாவம் அப்படியாக இருக்கலாம். அந்த அத்திமரத்தினுடைய காலம் அதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த அத்திமரம் கிறிஸ்துவுக்கு அவருடைய தாகத்தை, அவருடைய பசியை ஆற்றாதபடியினாலே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. அதே போலவே கிறிஸ்துவும் என்ன செய்கிறார்? எருசலேமின் மேலே பவனி வருகிறார். வந்து அந்த வாசல் அருகே நிற்கிறார். நின்று பார்த்து அந்த எருசலேமை கவனித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்னென்ன அந்த வசனத்தை சொல்றார்? அப்பொழுது இயேசு 19 மாறிடுச்சு. ஒரு நிமிஷம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இந்த சம்பவத்தை தான், இந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து முன்ன அந்த போகிற வழியில் அந்த அத்தி மரத்தை நடக்கிற சம்பவத்தை அவர் ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அவர் எதிர்பார்ப்போடு தான் அங்கே இந்த பூமிக்கு வந்தார். எதிர்பார்ப்போடு தான் நம் இஸ்ரவேலுக்குள்ளே அவர் என்ன செய்தார்? மனிதனாக அவதரித்தார் என்று பார்க்கிறோம். என்ன எதிர்பார்ப்பு? இயேசு கிறிஸ்துக்கு என்னங்க எருசலேமில் இருக்கிறவங்க இடத்துல என்ன எதிர்பார்ப்பு? இஸ்ரவேல் இடத்துல என்ன எதிர்பார்ப்பு? கிறிஸ்துவை அவர்கள் அங்கீகரித்திருக்க வேண்டும். கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவை அவர்கள் மேசியா என்று அவர்கள் அங்கீகரித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மாறாக கிறிஸ்துவை அவர்கள் அங்கீகரிக்காமல் பாடல் பாடப்படுகிறது, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை என்று சொல்லி, தேவனுக்கு என்ன செய்ய மகிமை என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? எங்கள் பூமியிலே வந்தார், மனிதனாய் வந்தார், அவருக்கு ஓசன்னா என்று சொல்லி என்ன செய்கிற பாடலை பாடுகிறோம். அதுதான் நடக்குது. குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? அன்னைக்கு தான் எல்லா ஓலையும் மரத்தில் இருக்க எல்லாவற்றையும் கட் பண்ணி எடுத்து அதை ஓலையா சிலுவை மாதிரி செஞ்சு என்ன செய்கிறோம்? கையில் குருத்தோலை பிடிச்சிக்கிட்டு நல்லா ஆடிட்டு என்ன சந்தோஷமாக அது பாடல்லாம் கூட இருக்கிற ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. அந்த பாடல்லாம் மாடிக்கிட்டு ஓசன்னா 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 என்று சொல்லி நான் பாடி போனாலும் கிறிஸ்துவனுடைய தாகத்தை, கிறிஸ்துவனுடைய பசியை தீர்க்காதவனாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால் நிச்சயமாகவே இஸ்ரவேலுக்கு நடந்த அதே நிலைமைதான் உங்களுக்கு எனக்கும் நடக்கும். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியங்கள், இந்த குருத்தோலின் ஞாயிறு குருத்தோலை வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல் பவனி வரும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து சந்தோஷப்பட்டார்கள். அது மாதிரிதான் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, அதாவது மரணத்தை அடைவதற்கு முன்பாக இருக்கிற அந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே, பாம் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குருத்தோலை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். அந்த குருத்தோலை பிடிச்சிட்டு போனவன் ஒருத்தம் கூட கிறிஸ்துவின் பசியை தீர்க்கவில்லை. அந்த அத்திமரம் என்ன செய்ததோ அதே தான் இந்த ஜனமும் இஸ்ரவேலும் செய்தது. ஆண்டவர் உதாரணம் காட்டுறார், ஆண்டவர் எக்ஸாம்பிள் காட்டுறார். எப்படி அத்திமரம் பட்டு போனது போல உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருப்பாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் என்ன செய்ய உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை வாசிங்கள் அந்த வசனம் 43. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். போதும். இங்கே வாசிக்கிறோம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். அங்கிருந்து அத்திமர காலம், அத்தி மரத்தின் அந்த கனி வரக்கூடிய காலம் அல்ல. ஆனால் இஸ்ரவேலுக்கு
இது ரட்சிப்பின் காலம். இதே இன்றே ரட்சணியனால் இந்த காலத்தை விட்டுவிடுவோம் என்றால், இஸ்ரவேலை குறித்து சொல்லு, இந்த காலத்தை அவர்கள் விட்டு விடுவார்கள் என்றால் அதன் பின்பு வேறு ஒரு ரட்சிப்பு இல்லை, அதன் பின்பு வேறு ஒரு மீட்பு இல்லை என்பதை அந்த இஸ்ரவேல் ஜனம் புரிந்து கொள்ளாமல் போனதனால் தான் ஆண்டவர் அங்கே அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் அங்கே அத்திமரத்திற்கு காலம் இல்லை. இருந்தாலும் அந்த காலம் இல்லாத காலத்திலும் அவர் எதிர்பார்த்து கிடைக்காததினாலே அது பட்டு போகும்படியாக செய்தவர். இஸ்ரவேல் ஜனம் அவர் வந்து சந்திக்கிற காலத்தை, அந்த நேரத்தை சகலவற்றையும் அறிந்த இஸ்ரவேல் ஜனம் அவரை நேருக்கு நேராக வந்து சந்திக்காமல், அவருடைய ஏக்கத்தை தீர்க்காமல், அவருடைய பசியை என்ன செய்யாமல் ஆற்றாமல் இருந்தபடியினாலே அந்த ஜனம் என்ன செய்தது? வேரோடு வேறாக பிடுங்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, உன்னில் இருக்கிற உன் பிள்ளைகள் எல்லோரையும் கல்லின் மேல் கல் இராதபடி அவர்கள் புறம்பாக என்ன செய்வார்கள்? துரத்தப்படுவார்கள். கிபி 70ஆம் ஆண்டிலே இந்த சம்பவம் நடந்தேறினது என்று பார்க்கிறோம். வெளியிலிருந்து ஒரு அரசன் வந்து அந்த தேவாலயத்தை இடித்து போட்டு இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்ததுங்க? கிபி 70ஆம் ஆண்டு உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? அவர்களுக்கு கிடைத்த காலத்தை இழந்து போனார்கள். இழந்தது கொஞ்ச நாள் இழந்தது. ஒருவேளை அந்த சம்பவம் ஒரு 3 வருஷமோ அல்லது 33 வருஷமோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதை அவர் இழந்தபடினால இன்னும் ஆகிறது 2000 ஆண்டுகள் இஸ்ரவேல் இன்னும் என்ன செய்யல? தலை தூக்க முடியவில்லை என்று பார்க்கிறோம். சிதறடிக்கப்பட்டு நாடு இல்லாமல் ஒவ்வொரு தேசங்களிலும் போய் என்ன செய்தார்கள்? அடைக்கலமாக புகுந்து அகதிகளாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இலங்கையில் இருக்கிற ஜனங்கள், யாழ்ப்பாணம் போன்ற பகுதி தமிழர்கள் என்ன செய்தார்கள்? ஈழத் தமிழர்கள் என்று சொல்லுவார்களே, அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுதுதான் கொஞ்சம் பரவாயில்லைங்க. இன்னமும் கூட சில பேர் அங்கே எதிர்க்கிற காரியங்களை நாம் கவனித்து தான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதை போலவே கிபி 70ஆம் ஆண்டிலே என்ன செய்யப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாதபடிக்கு அந்த தேவாலயம் தரமட்டமாக்கப்பட்டு உலகத்தில் எல்லா தேசங்களுக்கும் இஸ்ரவேல் நாடு என்ன செய்து இஸ்ரவேல் மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு ஏக்கத்தோடு கூட, ஒரு தாகத்தோடு கூட, ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்த கிறிஸ்துவை ஏமாற்றத்துக்குரியவராக, ஏமாந்து போகக்கூடியவனாக இஸ்ரவேல் ஜனம் மாற்றினதனால தான் அந்த நிலைக்கு மாறினார்கள் என்று பார்க்கிறோம். நான் நினைக்கலாம், நீங்களும் நானும் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அப்போ அவரை விசுவாசிக்கல, அவரை நம்பலன்னா அவரை அழிச்சிடுவாரா, அவர் நம்மை ஒன்றுமில்லாமல் போக பண்ணிடுவாரா என்ற கேள்வி இருக்கலாம். இல்லை, இந்த வேத பகுதியை நாம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அத்திமரத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபமானது ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு, அவ்வளவுதான். ஆனால் இஸ்ரவேலுக்கு நடந்தது நிஜம், அது நிழல், இது நிஜம் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனம் என்ன நிஜமாக நடந்தது? அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்படிதான் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்போம் என்றால் கிடையாது. நான் முக்கியமாக வைக்க வேண்டியவரை, நான் எனக்கு என்னோடு கூட இருக்க வேண்டியவரை நான் வைக்காமல் நான் இருப்பேன் என்றால் நிச்சயமாக என்ன செய்யப்படுங்க? நான் எல்லா நாடுகளாலும் சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களாலும் நான் நெருக்கப்படுவேன். எனக்கென்று ஒரு பாதுகாப்பு, எனக்கென்று ஒரு அரண், ஒரு அரவணைப்பு, எனக்கென்று ஒரு வீடு, எனக்கென்று ஒரு என்ன செய்யலாம், அந்த காவல்குரிய காரியங்கள் இருக்கும் என்றால் என்னை ஒருவரும் தொட முடியாது. அந்த காவல் அல்லது எனக்கு நான் வீடற்றவனாக நான் பாத்துக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறேன் என்றால் என்னை யாரும் என்ன வேணாலும் செய்து விடலாம். அப்படி போலதான் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் நடந்தது. தெய்வம் என்று சொல்லப்படுகிறவர், இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் இஸ்ரவேலின் மேசியா. இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் இஸ்ரவேலை மீட்க வந்த இரட்சகர், அவர்களுடைய ராஜா. தலைவன் இல்லாத தலைகளாக இஸ்ரவேல் ஜனம் மாறி போனபடினாலே அந்த வசனத்தை திரும்பி வாசிக்க வேண்டாம். சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளாலும் அகஸ்திராயன் என்று சொல்லப்படுகிறது. அவன் வந்து தேசத்தை பாழடித்து பெண்கள் என்று பார்க்கல, பிள்ளைகள் என்று பார்க்கல,
மோதி அடித்து இஸ்ரவேல் என்ன இரத்த காடாக மாறி போனது என்று பார்க்கிறோம். எருசலேம் என்ன நகரம் என்ன செய்து இரத்த காடாக மாறி போனது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அங்கலாய்க்கிற உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நல்லமாயிருக்கும். நீ அறியாமல் போய்விட்டாயே. உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, உனக்கு சமயம் இருந்தது, சந்திக்கும் காலம் வந்து விட்டது. இஸ்ரவேல் என்ன செய்தது? அதை விட்டு போனபடியினாலே பட்டு போனது என்று பார்க்கிறோம். வேரில் இருந்து அது பட்டு போனது. தேசத்தை விட்டு அவர்கள் அகற்றப்பட்டார்கள். 2000 ஆண்டுகளாக யூத ஜனம் இன்னமும் பாடுகளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? அவர்களுடைய பாதுகாப்பை அவர்கள் வேண்டாம் என்று உதறி தள்ளினதினாலே. அவர்களுக்கு அரணான கர்த்தர், எருசலேம் மலைகளை சுற்றி இருக்கமா போல பாதுகாப்பாக இருக்கிறது போல கர்த்தர் இஸ்ரவேலோடு கூட இருந்தார். ஆனால் அந்த ஜனம் தெய்வத்தை வேண்டாம் என்று உதறினது. அந்த ஜனம் யார் என்று கேள்வி கேட்டது. நீர் எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறீர்? உமக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? இந்த மனுஷனை என்ன செய்யணும்? கொன்றுவிட வேண்டும் என்று மகை தேடினார்கள். ஐயோ, அவரை தீர்க்கதரிசியாக கவனித்தார்கள். அவரை அற்புதம் செய்கிறவராக அவரை கவனித்தார்கள். அவர் நல்ல மனுஷங்க, நல்ல நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறவராக இயேசுவை கவனித்த இஸ்ரவேல் ஜனம் அவர் மேசியா என்பதை மறந்து போனது. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். 3 வருஷத்தில் எவ்வளோ வாய்ப்பு கொடுக்கிறார். அதான் சொல்றார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் அதை அறியாமல் நீ போனபடினாலே, நீ அதை அறியாமல் 3 வருஷத்தில் நான் செய்த கிரியைகளை நீ செய்யாமல் போனபடினாலே, அதை அங்கீகரிக்காமல் நீ போனபடினாலே, அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனபடினாலே நான் கடந்து போகிறேன். கண்ணீரோடு கூட அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரு ஈஸியா வந்து கேட்டுட்டார், ஆண்டவரே நீங்களே சபிச்சிங்களே, அந்த மரம் பாருங்க பட்டு போயிருக்கு. உடனே அவளுடைய எண்ணத்தை அறிந்தவராக இதை காட்டில் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்றார். ஆனால் தன் உள்ளத்திற்குள்ள இஸ்ரவேல் தன்னை விட்டு போய்விட்டது, தன்னை மறந்து போய்விட்டது, தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாதிரி அந்த கழுது மேலே ஏறி வந்தா கூட புரிந்து கொள்ள முடியலையே. வாசல்லையே நிற்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? உம்முடைய சீஷர்களை அதட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த குழந்தைகள் இந்த பாலகர்களுக்கு வாயினால் தேவனை துதிப்பான், இவர்கள் துதிக்கல அப்படின்னா இவர்களை தடுப்பேன் என்றால் இந்த கல்லுகள் கூட கூப்பிடும். அந்த அத்தி மரத்துக்கு சந்தோஷம் தாங்க. ஏனென்றால் தன் வழியாக தன் மூலமாக கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆனால் அந்த அத்தி மரத்தை போல தான் இருக்கணும். நாம் உதாரணம் காட்டுறதுக்காக நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனப்படணும். யாருக்குங்க? கிறிஸ்துவுக்கு. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். நம்முடைய நாட்கள் அந்த சொல்லுவாங்க, உலகம் என்பது ஒரு நாடக மேடை, எல்லாரும் உலகத்தில் எல்லாருமே ஒரு நடிகர்கள். அப்படி போல தான் கிறிஸ்துவனுடைய காரியத்திலும் கூட, அவரை பின்பற்றுகிற விஷயத்தில் கூட நீங்களும் நானும் அவருடைய பணி, அவர் கொடுக்கிற பணி 2 நிமிஷம் கொடுத்தாருன்னா அழகாக அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடணும். அந்த அத்தி மரம் அந்த வேலையை செய்தது. ஆனால் இஸ்ரவேல், உதாரணத்துக்காக ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை பயன்படுத்துகிறார். ஆனால் தன் உள்ளத்திற்குள்ள இஸ்ரவேலை குறித்ததான ஏக்கம், இஸ்ரவேலை குறித்ததான பெரிய ஒரு பாரம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கண்ணீர் விட்டு அழுது என்று வேதம் சொல்லுகிறது. எருசலேமுக்கு முன்பாக அந்த வாசலர்கள் என்று என்ன செஞ்சாருங்க? கண்ணீர் விட்டு அழுகிறார் என்று பார்க்கிறோம். அவரால் தாங்க முடியல. தொடர்ந்து வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவாலயத்திற்கு போறார். போனால் காசு காரன் புறா விற்கிறவன் எல்லாம் இருக்கிறான்.
சவுக்கெடுத்த ஆண்டவர் என்ன ஒவ்வொருத்தரும் துரத்துகிற என்னுடைய வீடு சகல ஜனத்திற்கும் செவ வீடு என்று சொல்லப்படும். அது நீங்கள் கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று அதட்டுகிற சம்பவத்தை தொடர்ந்து வாசிக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை சந்திக்க வேண்டிய காலத்தில் நான் சந்திக்காமல் போவேன் என்றால் இஸ்ரவேலுக்கு நடந்த அதே காரியம் உங்களுக்கு எனக்கு நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கணும். கொடுக்கும் காலம் அது. நமக்கென்று ஒரு காலம் கொடுக்கப்படும். அப்புறம் பார்த்துக்கலாம். சின்ன பிள்ளையா தானே இருக்கிறேன், வாலிப பிள்ளையா தானே இருக்கிறேன், இப்போதானே கல்யாணம் ஆச்சு, இப்போதானே பிள்ளைகளை நான் பெற்றெடுத்திருக்கிறேன், இப்போதானே பிள்ளைங்க பெருசாகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிடறேன், அவங்களுக்கு இது பண்ணிடுறேன். அப்புறம் எங்கே போய் எப்போங்க ஆண்டவரை தேடுவோம், எப்போ தெய்வத்தை புரிந்து கொள்ள போகிறோம்? அப்புறம் தள்ளி போய்கொண்டு இஸ்ரவேல் அதுதான் செய்தது. 3 வருஷம் ஆண்டவர் அத்தனை போராட்டத்தை போராடுறார் இல்லையா? தெய்வத்தை கண்ணீர் வடிக்க செய்தது இஸ்ரவேல் ஜனம். கடவுள் கண்ணீர் வடித்தார்னா சும்மாவாங்க? தெய்வம் கண்ணீர் வடித்தார்னா சும்மாவா? தன் மனம் நொந்தவராக தன் இருதயத்தில் அழுது கொண்டு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. சிலுவையில் அவரை கொண்டு போய் அறையிறாங்க. எல்லாம் பயங்கரமா என்ன செய்யறாங்க? அவரை அறைவதற்கு எல்லா வேலைகளையும் பயங்கர தடபடலாம் நடந்து கொண்டு இருக்குது. கீழே அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லார், பிதாவை பார்த்து ஆண்டவர் சொல்ல அந்த ஜனத்திற்காக சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நீ அறியாமல் போய்விட்டாய் என்று ஒரு பக்கத்தில் கோபம், ஒரு பக்கத்தில் வருத்தம். நீ அறியாமல், உனக்கு கிடைத்திருக்கிற நாளை நீ அறியாமல் போய்விட்டாய் என்ற வருத்தம் ஒரு பக்கம். ஆனால் அவர்கள் கிரியைகளை செய்வதற்கு மன்னிப்பு ஒன்று தேவை அல்லவா? தெய்வத்தையே சிலுவையில் கொண்டிருக்கிற அந்த சம்பவத்தை செய்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தை, யூத ஜனத்தை பார்த்து அந்த ஜனத்திற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம் பிதாவினிடத்திலே. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வேண்டுதல் ஏறக்குறைய 40 வருஷம்தான் தாங்கினது. பிதாவாக தேவனிடத்திலே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி 40 வருஷம், ஏறக்குறைய 40 வருஷம்தான் தாங்கினது. அதன் பின்பாக இஸ்ரவேல் ஜனம் சிதறடிக்கப்பட்டு பாடுகளுக்குள்ளாக மாறினது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் சிலுவையில் அறையும் இயேசுவை, சிலுவையில் அறையும் இந்த இரத்த பலிக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, சொல்ல முடியாதுன்னு சொல்லும் பொழுது பிலாத்து சொல்றான். அப்ப அந்த ஜனம் சொல்லுது, இந்த மனிதனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். இன்னும் இஸ்ரவேல் ஜனம் பாடுகளுக்குள்ளாக கடந்து போகிறது. இஸ்ரவேலை மையமாக வச்சுதான் எல்லா விதமான போரும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும். அவர் சொல்லலாம், அவங்க பெரிய சின்ன நாடாக இருந்தாலும் பெரிய அளவில் அந்த ஜனம் என்ன செய்கிறது இருக்கிறது, அந்த அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாலும் இஸ்ரவேல் இன்னமும் பாடுகுள்ளாக போய்கொண்டிருக்கிறது. காரணம், தெய்வத்தை அழ வைத்தவர்கள், தெய்வத்தை புரிந்து கொள்ளாமல் போனவர்கள், தெய்வத்தை அறியாமல் போன ஜனம். அதே தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களாக இருக்கிற நீங்களும் நானும் செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேல் பயங்கரம் அப்படி விட்டுட்டாங்க, வந்த வாய்ப்பை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றவே, உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறோம்? உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சான்ஸ், இந்த காலம் உங்களுக்கு எனக்கு 80 வருஷம் 70 எத்தனை வருஷம் இருக்கும்போது தெரியாது, 80 வருஷத்தை கடவுள் கொடுக்கிறாரே. இந்த சான்ஸை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்? கிள்ளி பாருங்க, வலிக்குதான், உயிரோடு இருக்கிறோமா, சந்தோஷம், வாய்ப்பு உண்டு. இல்லைங்க, எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா, நான் எவ்வளோ பிஸி தெரியுமா, நான் எவ்வளோ பிஸியாக இருக்கிறேன் தெரியுமா, 2 மணி நேரம் நான் இங்கே வந்துட்டு போகிறது எனக்கு பெரிய இதுவாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு.
எங்க வாரத்துக்கு 2 மணி நேரம் சர்ச்சில் செலவு பண்ணுறது கஷ்டம், உட்கார முடியாத காரணம் என்ன தெரியுங்களா? தெய்வத்தை குறித்ததால் அந்த சிந்தனையற்றவனாக, அதுதான் அந்த வசனத்தை சொல்றார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், அந்த அறிவதற்கு நாம் போகிறதே இல்லை. சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நான் போகிறதில்லை. இது இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்லைங்க. இந்த அத்திமரம், அந்த பட்டு போன அந்த சம்பவமானது இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, திருச்சபைக்கும் அதேதான். நாம் ஒன்றும் அவர்களை காட்டிலும் விசேஷமுள்ளவர்களாக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் அவர்களை போல மனிதர்கள் தான், நமக்கும் எல்லா காரியங்களும் உண்டு. ஆனால் அந்த ஜனம் செய்த தவறை நீங்கள் நானும் திருப்பி செய்வோம் என்றால், அப்ப அந்த ஜனத்தை போலதான் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யும் முடிவு இருக்கும். நான் பயமுறுத்தின அப்படின்னு நினைக்க வேண்டாம். எச்சரிக்கும்படியாக தெய்வம் இந்த வசனத்தை உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். பட்டு போகும்படியாக செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அற்புதம் நடக்கிற காரியங்கள் பெரிய விஷயம் கிடையாது. அது ஏன் நடக்குது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அதனால தான் சொல்றார், தன் இருதயத்திலே வேதனையோடு கூட இஸ்ரவேல் ஜனம் தன்னை விட்டு போய்விட்டது, தன்னை அறியாமல் இருக்கிறது என்ற அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் இன்னமும் கிறிஸ்துவுக்குள் அந்த வருத்தம் உண்டு. இன்னமும் இன்று வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் அந்த வருத்தம் உண்டு. அதை ஆறுதல் படுத்தும்படியாக, அதை மாற்றும்படியாக, அதை அவருக்கு நாம் ஆறுதல் உள்ள பிள்ளைகளாக 2000 ஆண்டுகளாக இந்த திருச்சபை அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த திருச்சபையின் தலைவராக கிறிஸ்து இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக, அவருக்கு நாம் அடிபணிகிற பிள்ளைகளாக, அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளாக, அவரை புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக, அவரை குறித்ததான சிந்தை, அவரை குறித்ததான அறிவு நமக்கு என்னாலும் இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் வேதத்துக்குரிய காரியங்களை புரிந்து கொண்டு நடப்பது தாங்க உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சொல்லப்படுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி. இது சத்தியம். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கேட்ட வசனத்தை மனதில் வைத்தவர்களாக, ஆண்டவரே தகப்பனே, அந்த அன்றைக்கு நீர் கொடுத்த அந்த காரியத்தை, அந்த வசனத்தை நான் கவனிக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திற்குள் எத்தனை ஏக்கத்தோடு கூட அந்த காரியத்தை செய்கிறது. இஸ்ரவேல் ஜனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்கிறது? அவரை சிலுவையில் அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனம் சொல்றாங்க, ஐயோ நாங்கள் உமக்காய் அழுகிறோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். காரணம் என்ன? பாதுகாப்பை இழந்து போய் விட்டார்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஃபென்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க. ஓநாய்கள் வரும், சிங்கம் வரும், புலி வரும், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்பது கிறிஸ்து அறிவித்தவராக தான் அந்த வசனத்தை நமக்கு, அத்திமர அந்த சம்பவத்தை நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே நிச்சயமாகவே உம்மை என் முழு இருதயத்தோடு கூட நான் இனிமேல் நான் தேடுவேன், உம்முடையவனாக நான் வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனத்தை போடு உம்முடைய மனதை நோகடிக்கும்படியாக நான் எல்லா ஆண்டவரே உம்முடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளையாக நான் வாழும்படி எனக்கு கிருபை தருவீராக. செய்கிற ஒவ்வொரு செயலும் ஆண்டவரே அப்பா உமக்குள்ளே நான் வளரும்படி கர்த்தாவை கிருபை தருவீராக என்று வாய்களை திறந்து நம் ஆண்டவருக்கு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாடின பாடலை நாம் பாடி கர்த்தரை அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே,
ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். பாடும். என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, இதில் இயேசுவே வாழ்கிறேன் என்று சொல்லுவோம். சொல்லுவோம் ஆண்டவர் பார்த்து. வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன், என்னில் இயேசுவே வாழ்கின்றேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।